வெல்த் பில்டிங் அப்படிங்கிறது ரிச் ஆனவங்க இல்ல பணம் நிறைய வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தானா, இல்ல மாசம் ஒரு 20-30,000 சம்பாதிக்கிறவங்களால பண்ண முடியாதா? இன்னைக்கு பெரும்பாலானவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தல, மாசம் மாசம் கடன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, ஒரு 4 காசு சம்பாதிக்க முடியல, வாழ்க்கையே ஒரு விரக்தியா இருக்குது அமைச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட் பத்தின ஒரு புரிதல் இல்ல. இப்போ நம்ம மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெல்த் அண்ட் ரிச்சுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பிசினஸ் இப்ப நம்மளோடயும் நமக்கு அப்புறம் நம்மளோட ஒரு ஜெனரேஷனோட நிக்குது, இன்னொரு பக்கம் அது ஜெனரேஷனா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு ஜெனரேஷனோட நிக்கிறது வந்து ரிச். நம்ம என்னதான் வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்ற மாதிரி இருந்தாலும் அது பெர்மனண்டா இல்லாம ஷார்ட் டேர்ம்ல நம்ம ஜெனரேஷனோட முடிஞ்சு போகுது. பட் வேறஸ் இன்னொரு சைடு வெல்த் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற நாலேஜ அவங்க ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றாங்க. அவங்க ஜெனரேஷன் அதை இன்னும் பெட்டரா அந்த பிசினஸ் மேனேஜ் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போறாங்க. சோ இது வந்து ஒரு வெல்த் மைண்ட் செட். இப்ப சோசியல் மீடியால ஒருத்தர் வந்து எனக்கு வந்து 40 வயசு தான் ஆச்சு, பட் நான் இப்பவே வந்து இயர்லி ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன், ஏன்னா நான் வந்து இவ்வளவு நாள் வந்து இந்த அசெட் கிளாஸ்ல இதுதான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இதுல இருந்தெல்லாம் எனக்கு மந்த்லி வருமானம் வருது, அதை வச்சு வந்து நான் என்னோட லைஃப் ஸ்டைல வந்து லீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதை பாக்குற பெரும்பாலானவங்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, என்னடா இவ்வளவு நாள் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, இதை என்னால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு மன விரத்துக்கே போயிடுறோம். பட் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. இது வந்து ஒரு பீப்புளுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வெல்த் பில்டிங் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இப்போ அவரோட இன்கம் சோர்ஸ் என்ன, அவருக்கு அடிஷனல் இன்கம் என்ன இருக்கு, அவரோட ரிஸ்க் டேக்கிங் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கறத பொறுத்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் மாறும். அதே மாதிரி நம்ம இன்கம்க்கு தகுந்த மாதிரி அது மாறும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் செட்டில் ஆயிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும். சோ இந்த செட்டில் ஆகுறது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வரைமுறை வச்சிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா வாழ்க்கை பூரா வந்து நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா இந்தியன்ஸ்க்கு எதை எப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, எதை எங்க நிறுத்தணும்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை பூரா ஒரு கமிட்டட் கோல் இல்லாம ஓடிட்டே தான் இருக்கும். இப்ப வாரன் பஃபெட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல சக்சஸ்ஃபுல் ஆனவர் அப்படின்னு சொல்லி வேர்ல்டுல எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டீனேஜ்லயே பண்ணிட்டாரு. ஆனா அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் போது அவரோட ஏஜ் வந்து 50 or 60 அந்த ரேஞ்சில தான். அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் வெல்த் பில்டிங் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம்கான விஷயம் இல்ல, இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இன்னைக்கு சோசியல் மீடியால ஒருத்தர் வந்து இந்த 5 இயர்ஸ்ல நான் இவ்வளவு பெரிய ஒரு வெல்த் பில்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பாசிபிள் அப்படின்னா மேபி பாசிபிள். ஏன்னா அவரு மந்த் ஆன் மந்த் வந்து பல லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் அது நம்மளுக்கு சூட் ஆகுமா அப்படின்னா, நம்ம தௌசண்ட்ஸ்ல பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் டேக் சம் டைம். அப்போ இங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு ஏர்லியா எவ்வளவு லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறது தான் முக்கியம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு லேடி கிளைண்ட் வந்து என்ன மீட் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க கேரளால இருந்து கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆகி ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ இங்க செட்டில் ஆனங்காட்டிக்கு அங்க இருக்கிற வீடு வந்து யூஸ் பண்ணாம பூட்டி வச்சிருந்திருக்காங்க. சோ இப்போ ஒரு ரெக்யர்மெண்ட்னால அந்த வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கல, அந்த வீட்டுல ஒரு பேக்ல வந்து சில சர்டிபிகேட்ஸ் இருந்திருக்கு, பாதி வந்து ஃபிளட்டாலையும் கரையானாலையும் டேமேஜ் ஆயிடுச்சு. பட் பேலன்ஸ் இருந்ததுல ஏதோ ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அதுல பார்க்கும்போது ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது எல்லாமே ஷேர் சர்டிபிகேட்ஸ். அதுல ரிலையன்ஸ் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆகாம இருந்துச்சு. அதோட வேல்யூ மட்டுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரௌண்ட் 50 to 60 lakhs இருக்குங்க. மீதி எல்லாம் பாதி டேமேஜ் ஆன கண்டிஷன்ல இருந்துச்சு. நம்ம டீம் வந்து அது இப்ப ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டேமேஜ் ஆகாத சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து இப்ப நம்ம சக்சஷன் சர்டிபிகேட் எடுத்து அவங்களோட பேருக்கு டிமெட்டா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லாங் டேர்மா இருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு வெல்த்தா கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியால இந்த மாதிரி அன்கிளைம்டா இருக்கிற அமௌண்டோட வேல்யூ அரௌண்ட் 2 lakhs crore, அதாவது ஸ்டாக்ஸ்ல மட்டுமே 32,000 கோடி இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த பினான்சியல் ரிலேட்டட் திங்கா இருந்தாலும், வெதர் இட் இஸ் அ பேங்க் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் ஆர் பாண்ட்ஸ், டிமேட், எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு நாமினி இருக்கணும். ரெண்டாவது, இன்கேஸ் நாமினி இல்ல அப்படின்னாலும் நம்மளோட பினான்சியல் திங்ஸை வந்து நம்ம ஃபேமிலியில நம்ம ஷேர் பண்ணிருக்கணும். நிறைய பேர் வந்து அது ஷேர் பண்றது வந்து ஒரு மாதிரி ஒரு பர்டனா நினைக்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னொரு விஷயம் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இது பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, அழகா ஒரு ஃபைல் எடுத்து வச்சு அந்த ஃபைல்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல், இன்சூரன்ஸ், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்டா பண்ணி வச்சிருக்காரு. இன் கேஸ் ஆஃப் எனி அன்சர்டனிட்டி, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்டையர் பினான்சியல் டீடைல் கண்டிப்பா நம்ம ஃபேமிலிக்கு இது மூலியமா தெரிய வரும். பேக் டு வெல்த் பில்டிங், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அரௌண்ட் ஒரு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இன்னைக்கு 50 to 60 lakhs அப்ரிசியேட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளாலையும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா ஒரு லாங் டேர்ம்ல ஒரு நல்ல வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். இது எப்படி பண்றது அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு தம் ரூல் தான், 50-30-20 சொல்லுவாங்க. 50 வந்து உங்களோட நீட்ஸ்க்காக எடுத்துக்கோங்க, 30 வந்து உங்களோட வாண்ட்ஸுக்காக வச்சுக்கோங்க, 20 வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் ஏர்ன் பண்ணலாம்,
பட் அதில் 20% கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மனாலையும் லாங் டேர்மில் ஒரு நல்ல வெல்த்தை வந்து பில்ட் பண்ண முடியும். Investments in the securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.